ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது நேற்று சண்டே எடுத்த வீடியோ தான். இது எல்லா வீட்லையும் என்ன நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். லஞ்ச் பிளேட் இது சிக்கன் கபாப் மசாலா இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சூடாக இருந்தது. என்னால் கையில் தொடவே முடியல. உங்களுக்கு புட்டு காமிக்கலான்னு பார்த்தா மசாலாலாம் எப்படி நல்லா பிரியாமல் நல்லா ஒட்டி வந்திருக்க பாருங்கள். இதெல்லாம் எப்படி பண்ணேன்னு நான் காமிக்கிறேன், என்னென்ன போட்டேன் அப்படின்னு. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். வீடியோ பிடிச்சதா பாருங்கள். சுவர் ரொட்டி சொல்லுவாங்கள்ல, அதான். ரத்தம் கம்மியாக இருந்தால் சாப்பிடலாம். இறா கிரேவி, ரைஸ் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கலாம். கழுவிட்டு ஒரு 3 வாஷ் இல்லை 2 வாஷ் போதும், ரொம்ப கழுவ வேண்டாம். எல்லாருக்கும் தெரியும் பிரியாணிக்கு நம்ம என்னென்ன போடுவோன்னு சொல்லி, அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? பச்சை மிளகா ஒரு 1/2 கிலோ. நான் எறாவும் 1/2 கிலோ ரைஸும் போட்டு செய்ய போகிறேன். புரட்டாசி ஆரம்பிக்க போகுது இல்லையா? சரி, அதனால் புதன்கிழமை புரட்டாசி. யாரெல்லாம் அந்த 1 மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நாங்கள் அந்த 1 மாதம் சாப்பிட மாட்டோம். 3ஆம் வாரம் சாமி கும்பிடுவோம். 5ஆம் வாரம் 3ஆம் வாரம் எனக்கு ஏதாவது இந்த மாதத்தில் 3 நாள் நமக்கு வரும் இல்லையா, பீரியட்ஸ், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 5ஆம் வாரம் சாமி கும்பிடுவோம். எப்பவுமே வாரம் சனிக்கிழமை சாமி கும்பிட்ருவோம் தழுவு போட்டு. எறா, சோரட்டி, சிக்கன் போன்லெஸ் வாங்கி வச்சுருக்கேன். 65 போடலான்னு சொல்லிட்டு. சோரொட்டி மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். ஒரு தோல் இருக்கு இல்லையா, அதை நம்ம உரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம சமைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சவுக்குன்னு மெல்லவே மென்று முழுங்கவே முடியாது. அது மேலே ஒரு லேயர் அப்படியே ஸ்கின் இருக்கும், அது தோல் இருக்கும். அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் பேசுகிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப லென்த்தாக தான் பேசுவேன். யாராவது கழுவி வச்சுருக்கேன். சாரி. வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கும்போது நடுவில் என் பையன் வந்தான். இல்லை நீங்கள் பேசுகிறது எனக்கு போர் அடிக்குதுனாலும் சொல்லுங்கள். மியூசிக் மாதிரி போடணுன்னாலும் மியூசிக் மாதிரி போடலாம். பேசி ஒரு வீடியோ பண்ணால் நம்ம கனெக்டடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இல்லை, அதுக்காக தான் நான் பேசி வீடியோ போடுறேன். வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கான் என் பையன். யார் வீட்டிலலாம் உங்கள் பசங்க உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். என் வீட்லேயும் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சின்ன சின்ன வேலைகள் நானே கூப்பிட்டு செய்ய வைப்பேன். சின்ன சின்ன வேலைகள் அவங்களே இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க. இந்த வெங்காயம் வரிகிறது,
நம்ம வதக்கும் போது அவங்க கரண்டி பிடிச்சி அவங்க வதக்குறது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன சின்ன வேலைகள் பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பசங்களுக்கு எது எதுன்னு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஃப்யூச்சரில் வந்து பசங்களுக்கு தனியாக போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கி இல்லை வேலைக்காக ஒரு வேறு ஒரு ஊருக்கு போய் நம்ம தங்கி படிக்கவோ இல்லை ஒரு வேலைக்காகவோ நம்மளை பார்த்துக்கிற நிலமை வரும்போது அவங்கவுங்க வேலைகளை பசங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்ன வேலைகள் நம்ம வாங்கி பழகணும்னா நம்ம கூடவே நின்று அது என்னென்ன பண்ணுறோன்னு கற்றுக்குவாங்க. ஃப்யூச்சரில் வந்து அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் அப்படி தானே, அம்மா செய்யும் போது போய் அதை கூட மாட செய்கிறது, வதக்கிறது, அவங்கள வேலை செய்ய நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணியிருக்கோம் தானே. சின்ன சின்ன கோவம் எனக்கும் வரும், செய்கிறன்றப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால் வந்து அதெல்லாம் நம்ம மூஞ்சி காட்டாமல் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி தான் நான் வேணான்னு சொல்லும் போதெல்லாம் வேணும்னு செய்வாங்க. யார் யார் பசங்கள்லாம் அந்த மாதிரி சொல்லுங்கள். நம்ம வேலை செய்ய சொல்லும் போது அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த டென்ஷனாக நம்ம கற்றுக் கொடுக்காம அன்பாக சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தோன்னா அது நல்லா ஈஸியாக அவங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லாம் ரொம்ப கோவம் வரும் எனக்கு. பசங்களை வந்து ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலோ இல்லை நம்ம திட்டுவோம் இல்லையா, எல்லாருமே தானே, அந்த மாதிரி பண்ணாதீங்க. என் பையன் வெங்காயம் அரியும் போது கை கட் பண்ணிக்கிட்டான். ஆனாலும் அவன் நான் போய் உக்காந்துக்கிறேன்னு சொல்லலை அவன். ஏன்னா சரி அவனுக்கு இந்த வேலையில் அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும், கற்றுக்கணும், அம்மா ஹெல்ப் பண்ணணும்னு வந்தான். நான் அவனை திட்டி இப்போ பண்ணும்போது கட் பண்ணிக்கிட்டான். அவனை அது பெருசாக அது இது பண்ணிக்கல. கொஞ்சம் நேரம் போயிட்டு துடைச்சிட்டு வந்துட்டான். பேண்டேஜ் இருக்கான்னு கேட்டான், தேடுறதுக்கு இது பண்ணிவிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணி தான் கற்றுப்பாங்க ஒரு சில விஷயங்கள்லாம். நம்மளை வந்து ரொம்ப நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற பேரில் நம்ம பசங்களை இது கெடுக்கக்கூடாது. நான் அதே தான் இருந்தால் அந்த கத்திலே அரிஞ்சிருவேன். சரி பையனுக்கு ஈஸியாக கொடுக்கலான்றதுக்கு அப்புறமா தான் அந்த காய் சீவல், நம்ம அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கெலாம் வாழைக்காலாம் சீவோம் இல்லையா, அதுலேயே நம்ம இது துருவி கொடுக்கலாம். ரொம்ப நைஸாக வரும் ஆனியன் அதில் கட் பண்ணோம்னா. அந்த மாதிரி தான். இந்த சண்டே அப்படி தான் போச்சு எங்களுக்குள்ளே. இதை பேசிகிட்டே 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய சமையல் எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பசங்க செய்யறதில்ல கூட மாட வந்து நம்மளுக்கு. அப்போது வந்து நம்ம வந்து அவசரமாக செய்யணும் அப்படி கிடையாது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக நாங்கள் இறங்கிட்டோம் லன்ச் செய்யலான்ட்டு. பசங்களுக்கு ஒரு சில ஃபுட்டுலாம் பிடிக்காது தான். நம்ம வந்து அதை நம்ம அடிக்கடி கொடுக்கும்போது சாப்பிட வச்சிட்டோம்னா அது பழகிடுவாங்க. என் பையன்லாம் அப்படி தான். ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கலன்னா அது பிடிக்கல, அப்படியே பார்க்கும் போதே அவனை சொல்லிவிடுவான். டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டான், அது எப்படி இருக்கும்னு அவன் அந்த ஸ்மெல்லு தெரியாது, டேஸ்ட்டு தெரியாது, எதுவுமே ஃபீல் பண்ணாதமே சொல்லிவிடுவான். அது மாதிரி தான் இந்த சுவரொட்டி நான் செஞ்சு அவனை ஊட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டேன். அது மாதிரி யார் யார் பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சுவரொட்டி, ஈரல், பிரெயின் ஃப்ரையு, அந்த மூளை வறுவல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேறு இதெல்லாம் அவங்களுக்கு நான்வெஜ்ஜில் பிடிக்காத ஐட்டம்னு சொல்லுங்கள். என் பையனுக்கு அந்த ஈரல்லாம் பிடிக்காது. ஆனால் நம்ம செய்ய என்ன பண்ணணும், இது ஊட்டும் போது இதை வாங்கித்தரேன் அது வாங்கித்தரேன்னு சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணி ஊட்டி விடுவேன். அது மாதிரிலாம் நிறைய பேர் அப்படி தான், நம்மளும் அப்படி தான் வளர்ந்துருப்போம் இல்லையா. நான்லாம் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன், மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டேன் சின்ன வயசில் இருக்கும் போது. அப்புறமா தான் பழகிக்கிட்டேன். உங்ககிட்ட பேசிகிட்டே
இது மாதிரி வீடியோ பண்ணுறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து ரொம்ப போர் அடிக்கிறோமா அப்படின்னா பிடிக்காதவங்க பார்க்க வேண்டாம். நீங்கள் என்னுடைய வீடியோவை தள்ளி விட்டுட்டு போகலாம். பிடிக்கிறவங்க நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா, இல்லைன்னா இன்னும் கம்மி பேசணுமா, இல்லைன்னா வந்து மியூசிக்கை நடுவில் ஆட் பண்ணலாமா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. என்னடா இவ்வளோ காய்கறி நறுக்கிறதே ரொம்ப நேரம் காட்டிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? சரி, பேசி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்தேன். இன்னொன்று சொல்லணும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைப்போம் இல்லையா, நான் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா, இஞ்சி பூண்டு கூட வந்து சோம்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அரைப்பேன். அதேமாதிரி இது காட்டுறது வந்து பிரியாணி மசாலாவுக்கு அரைக்கிறது காட்டிகிட்ருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே வந்து கரெக்டான கொஞ்சம் பட்டை அதிகமாக போடுங்க, லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. போட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலா அது நம்ம எல்லா நான்வெஜ்ஜுக்குமே ஒரு பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் போடலாம். மற்றதுக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ரொம்ப ஓவர் ஃப்ளேவராக இருக்கும், பிடிக்காது சில பேருக்கு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த மாதிரி அரைச்சி நம்ம நிறைய வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம ஏதாவது கருணக்கிழங்கு வறுக்கவோ, உருளைக்கிழங்கு வறுக்கவோ, எதுனா நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கலாம். என் பையன் எவ்வளோ மெலிசாக ஆனியன் சீவி கொடுத்துருக்கான் பாருங்கள். நான் மொத்தத்தையும் போட்டு செய்யலை. இறா ஒரு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். பாதி வந்து பிரியாணியும் பாதி தொக்கு செய்யலான்ட்டு. நான் வறுத்து போடாததுனால ஏலக்காய் நல்லா பொடியாக ஆகலை. வறுத்து போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நமக்கு பொடியாக வந்திருக்கும். அந்த ஏலக்காய் திப்பி இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு கிடைக்காது. நல்லா நமக்கு பவுடர் போல் கிடைக்கும். நான் வறுக்காமல் அரைச்சதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. நான் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். காலி ஆகிடுச்சு. பசங்க கூட வந்துட்டு இருந்தனால நான் ஃப்ரை பண்ணி அதை அரைக்கலை. எல்லாம் யூஷுவல் தாளிப்பு தான். நம்ம என்ன பிரியாணிக்கு இப்போ எல்லாருமே வீடியோ பார்த்து நிறைய ரெசிபீஸ்லாம் கற்றுட்ருக்காங்க. அதனால் நம்ம பெருசாக அதை சொல்லணும்னு இல்லை. பிரியாணிக்கு நம்ம நான்வெஜ்க்கெலாம் என்ன மாதிரியான தாளிப்பு போடுவோமோ அதே மாதிரி தான். சோம்பு, பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, ஜாதிபத்திரி, லவங்கம், கசகசா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். சண்டேனால நம்மளுக்கு கொஞ்சம் லன்ச்சு மட்டும் ஓவராக செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதாவது ஓவரானா நம்ம கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா. மற்ற டைமில் நம்மளுக்கு அந்த மாதிரி தோணாது. சண்டே லேட்டாக எழுந்து வச்சுருப்போம், உடனே பிரேக்ஃபாஸ்ட், உடனே லன்ச். ஆனால் நான் வந்து எப்படி தெரியுமா, சனிக்கிழமை நல்லா தூங்குவேன். அப்புறம் செகண்ட் சாட்டர்டே, 5th சாட்டர்டே வருது பார்த்திங்களா, அப்போ என் பையனுக்கு ஸ்கூல் லீவு. அப்போது தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். சைடில் இது வந்து முளைக்காட்டுறதுக்கு வச்சுருக்கேன். மண்டேக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு, அதுக்கு பேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். மாவு அரிசி ஊற வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. பாதி கால்வாசி நிறுத்தி வச்சுருக்கேன் நான் வெங்காயம். சைடில் வந்து 65 போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி பண்ணுவேன்னா, முட்டை போட மாட்டேன், தயிர் போடுவேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, கரம் மசாலா, கபாப் மசாலா, சால்ட்டு, சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து வந்து
போடலாம். முட்டை போடலாம். முட்டை போட்டால் என்ன ஆகுதுன்னா நிறைய லிக்விடு இதுவாக இருக்குது. இந்த ரொம்ப நமக்கு தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பார்த்துட்டு தயிர் போட்டால் நமக்கு திட்டமாக இருக்க மாதிரி இருக்குது, சாஃப்டாகவும் வருது. நான் அதனால் எக்கு போட்டு செய்கிறதில்ல ரீசெண்ட் டைமில். அப்போது வந்து என்ன ஆகுது, மசாலா அதில் ஒட்டி நமக்கு வரமாட்டேங்குது. நான் ஃபீல் பண்ணது. நிறைய பேர் செய்வாங்க. தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்து நான் வதக்குறேன் அப்படின்னு சொல்லி வதக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேனே, நம்ம நார்மலாக செய்யும்போது 1 மணி நேரத்தில் செஞ்சுருவோம். ஒரு சமையல் நம்ம முடிச்சுட்டு போய் உட்காந்துருவோம். அது என்ன தான் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. நம்ம பசங்க நம்ம கூடயோ இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸோ நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது, நம்ம கிச்சனில் சமைக்கும் போது, இல்லை நம்ம போய் ஒருத்தவங்க வீட்டில் சமைக்கும் போதோ அந்த டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும். எதை நடுவில் எதனா பேசுவோம், நடுவில் வேறு எதனா நம்ம செய்வோம், அது மாதிரி போயிட்டு வருவோம் இல்லைங்களா. அதனால் ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைச்சிட்ருக்கேன். சோம்பு உப்பு போட்டு அரைச்சேன். நான் கொஞ்சமாக பிரியாணிக்கு தேவையானது தான் அரைச்சேன். ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சது இருக்குது. ஈரல் மசாலாக்கும் சுவரொட்டி மசாலா பண்ணுறதுக்கும் எறா கிரேவி பண்ணுறதுக்குமே பழைய இது இருக்குது. சரி, பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக தானே நமக்கு போட்டால் நல்லா இருக்கும்ல. கொஞ்சமாக இருக்குது, பத்தாதனால அதை அரைச்சிட்ருந்தேன். சைட்லேயே பிரியாணி மசாலா என்ன பண்ணுறேன், பாட்டிலில் போட்டு வச்சிடுறேன். இன்னொன்று கேட்கணும், உங்கள் எல்லாருக்கும் வந்து நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குமா, வெஜ்ஜு சமைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குமா, அது சொல்லுங்கள். எனக்கு வந்து நான்வெஜ் தான் ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக நான் செய்கிற மாதிரி எனக்கு இருக்கும். வெஜ்ஜு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதனால் எனக்கு தெரியல. ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரே வெஜிடபிள்ஸ் மாதிரி தான் நம்ம அறிவோங்க. இந்த கடலை அறிவோம், அதுக்கும் டைம் எடுக்கும், இதுக்கும் டைம். ஆனால் வந்து நான்வெஜ் செய்கிறது தான் எனக்கு ஈஸியான ஒரு வேலை மாதிரி எனக்கு தோணுது. இதேமாதிரி உங்கள் எல்லாேருக்கும் தோணிச்சா சொல்லுங்கள். பக்கத்தில் சோறொட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது தோல் சொன்னேன் இல்லையா, மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு சமைச்சா தான் நீங்கள் அதை சாப்பிட்டு முடிக்க முடியும். இல்லைன்னா சீக்கிரம் வேகாது. ஒன்று, ரெண்டாவது சாப்பிட முடியாது. சில பேர் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. அது பாரம்பரியமான முறை, சுட்டு சாப்பிட்றது. எங்கள் வீட்டில் வந்து ஈரல் மாதிரி செஞ்சால் தான் எங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் பசங்கக்கிட்ட ஈரல் சொல்லி நாங்கள் ஊட்டி விடுவோம். வேறு எதனா பேர் சொல்லிட்டீங்க, நம்ம அடிக்கடி நம்ம செய்யாத ஒரு பொருளாக இருந்ததுன்னா, நம்ம வேறு பேர் சொல்லிட்டோம்னா அது கிட்டவே போக மாட்டாங்க. என் பையன்லாம் கழுவும் போது கட் பண்ணும்போதே அவன் மாதிரி வாக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஓடிட்டான். அதனால் அவன் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு அது இது பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டான். அதனால் அவன் இதில் நான் இது செய்யலை. அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். சில பேர் சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டுட்டு தோல் உரிக்கிறதுக்கு எடுப்பாங்க. நம்ம அது பழகினவங்க வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பிகினராக இருக்கிறவங்களாம் வந்து நான்லாம் ஸ்டார்டிங்கில் ஈரலே வந்து அந்த பால் ஊற்றி ஊற்றிலாம் ஊற வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது. அப்புறமா தான் யோசித்து நானாக ட்ரை பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் ஈஸியாக வந்துடுச்சு. சோரொட்டிலாம் வந்து குக்கரில் வைப்பாங்க, கடலைப்பருப்புலாம் போட்டு எங்கள் மாமியார். ஆனால் எனக்கு இன்னும் இது ஈரல் மாதிரி இது ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக சொல்ல முடியல. நமக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது இல்லையா, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. வீடியோ பெருசாக போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வாட்டிலேருந்து நான் ரொம்ப வீடியோ நான் ஷார்ட்டாக கொஞ்சம் போட பார்க்குறேன். சரிங்களா. ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய இருக்குது நம்மளோட சேனலில், போய் பாருங்கள். சரிங்களா. எறா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மதியானம் செஞ்சு சாப்பிட்றத விட அந்த நைட்டு தான் அதோடய டேஸ்ட் இறங்கும். எறா பிரியாணி எல்லா பிரியாணியும் அப்படி தான். இப்போ செய்கிறோன்னா நமக்கு இன்னும் கேட்டால் மறுநாள் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க.
இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட்டு ஊற நல்லாயிருக்கும். எறா பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த 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 எறா வாசனை, அது டேஸ்ட்லாம் வந்து நல்லா ஊறி நைட்டு சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. தயிர்லாம் போட்டு வதக்கிட்டேன். தண்ணி ஒரு கப்புக்கு நான் 1.5 கப்பு தண்ணின்னு சொல்லிட்டு நான் அளந்து ஊற்றிருக்கேன். உப்பு காரம் அந்த ஸ்டேஜை செக் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து சுவரொட்டிக்கு கடாய் வச்சு தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சோம்பு கடுகு தான், அதே மாதிரி கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா போட்டுட்டு பச்சை மிளகா நான் போடலை, ஏன்னா கிரேவி தொக்கு மாதிரி வந்துடும். வாயில் கடிப்பட்டால் நான் டிஸ்டர்ப் ஆகிடும் பசங்களுக்கு. மெயினாக என் பையனுக்காக தான் நான் அதை பண்ணினேன், அவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான். என் பொண்ணுக்கு அது நான் இன்னும் பழகலை, அதனால் வந்து இவனுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு ஏதாவது கருவேப்பிலை கூட நான் போடலை பாருங்கள், சும்மா 2 தான் போட்டேன். எதுவுமே அவனுக்கு வாயில் எதுவுமே தட்டுப்படக்கூடாது, எக்ஸ்ட்ரா போடுறதெல்லாம். அந்த பக்கம் கடாய் வந்து எறாக்கு வச்சுருக்கேன். எறாவும் தாளிக்கலாம் சைட் பை சைடாக. நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். நம்ம அடுப்பில் ஏற்றி இறக்குறதெல்லாம் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். மஞ்சள் போட்டு வதக்கிட்டுருக்கேன்னா கட் பண்ண சோரொட்டி. என்ன இது இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. சுடு தண்ணியில் போட்டு நம்ம கட் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டாக இருக்காது. நான் சுடு தண்ணியில் போடல, ஏன்னா அதை சத்து நம்ம அது ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றுவோமா, அது தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அது ஃபுல்லாக சத்துமே அது போயிடும்னு நான் நினைப்பேன். அதனால் நான் வந்து பெப்பரும் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டிருக்கேன், சீரகத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்லிம்மில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோவில் வேக வைக்க முடியுமோ வேக வச்சுருங்க. ஏன்னா பக்கத்தில் நிறைய வேலைகள் இருக்குல்ல, நம்ம இதை அடிக்கடி கிளறி விட நம்ம ஞாபகம் வராது, மறந்துடுவோம். தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. அந்த பக்கம் மாற்றிட்டேன் நான் கடாயை, ஏன்னா நமக்கு தாண்டி போய் நம்ம வதக்க முடியாதுல்ல. இறாக்கு வந்து சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். கை சுட்டு கொண்டதுனால அதை மாற்றிட்டேன் கடாயை. நமக்கு இதுதானே பக்கமாக இருக்குது, அதனால். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அரிசி தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸை போடுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து யூனிட்டி ரைஸு, நல்லாயிருக்கும். அது பெருசாக வரும், நல்லா அரிசி நல்லா நமக்கு நின்று வேகும், பயப்பட தேவையில்ல. ஸ்டார்டிங் சமையல் கற்றுக்கிறவங்க கூட அந்த ரைஸை வாங்கி நீங்கள் வேக வைக்கலாம். உடனே குழையாது, உடனே நமக்கு தண்ணி இதுவாகாமல் தான் இருக்கும். 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு 1க்கு 1.5 தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும், யார் வேணால் சமைக்கலாம். இது வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கேன். பிரியாணிக்கு நம்ம அரிஞ்சோம் இல்லையா, அந்த தக்காளி வெங்காயமே மீந்ததில் நான் அதில் போட்டுட்டேன். இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் அரிஞ்சு போடுவேன். சைடில் தம்மும் போட்டாச்சு. ஈரலும் நல்லா சுண்டி ரெடி ஆகிட்டுருக்குது. வீட்டு குழம்பு தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். எறா போட்டு நம்ம வதக்கலாம். எடுத்து வச்சுருந்தோம்ல மீதி எறா. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பெப்பர் ஃப்ரை, சோரொட்டி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதை தட்டில் போட்டு வச்சுட்ருக்கேன். இது கொஞ்சம் தான் வரும், ஒரு ஆள் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குன்னா 2 பேர் கொடுக்கலாம். என் பொண்ணுக்கு நான் பழகலைனால என் பையனுக்கே அதை 2 வாட்டி நான் அதை அவனுக்கு நான் ஊட்டி விட்டேன். பசங்களை நம்ம ஸ்டார்டிங் இப்போ ஒரு விஷயம் நம்ம பழகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். இன்றைக்கி இந்த வாரம் இதை கொடுக்குறீங்களா, அடுத்த 2 வாரத்துக்கு தொடர்ந்து அதை கொடுத்து பழகுங்க. அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸ்ட்டும் சரி, நமக்கு சொல்லி அதில் இவ்வளோ சத்து இருக்குது, இதுக்கு ரத்தம் நமக்கு சுரக்குண்டா, நல்லதுடா, அனிமிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது அது. குக்கும்பர் போட்டு ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைடில் எண்ணெய் 65க்கு ரெடி ஊற்றி வச்சுருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.